Hi friends, welcome to Sathya's Cutie World. இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி பூஜை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. முக்கியமாக நியூலி மேரிட் கப்புள்ஸ், நியூபார்ன் பேபி இருக்கவங்க, பேபி வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த பூஜை பண்ணால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். வீடியோ எண்டில் பவர்ஃபுல்லான ஸ்லோகம் நேம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தின நாளே நம்ம வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். பூஜை சாமான், சாமி ஃபோட்டோஸ், கிருஷ்ணர் விக்கிரகம் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கோங்க. செகண்ட், வீட்டு வாசப்படியில் கோலம் போடணும். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 times கோலம் போட்டால் இன்னும் நல்லது. பூஜை ரூமில் பச்சரிசி மாவு கோலம் கண்டிப்பாக போடணுங்க. தேர்ட், நாம் வாசலில் மாவிலை தோரணம் கட்டணும். வாசலில், பூஜை ரூமில், அப்புறம் வீட்டில் எங்கெல்லாம் கட்ட முடியுமோ அங்கெல்லாம் கட்டி விட்டுருங்க. அப்புறம் வீட்டில் இருக்க கிருஷ்ணர் ஃபோட்டோஸ், விக்கிரகம், மயில் தொகை எல்லாமே முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. மாலை இல்லைன்னா பூ அலங்காரம் பண்ணிடணும். குழந்தை வரம் வேணும்னு ஃபாஸ்டிங் இருக்கவங்க புதுசாக கிருஷ்ணர் ஃபோட்டோ இல்லைன்னா விக்கிரகம் கூட வாங்கி அலங்காரம் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிருஷ்ணர் பாதம் பச்சரிசி மாவில் அச்சு போடணும். வீட்டில் இருக்க குட்டீஸை நடக்க வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் பாதம் எப்போவுமே ரைட் லெக் எடுத்து வைக்கணும். ஸோ வீட்டுக்கு வாசல் வெளியில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கிருஷ்ணருக்கு என்னென்ன பிரசாதம் வச்சு பூஜை பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கிருஷ்ணர் ஃபோட்டோ பக்கத்தில் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. கிருஷ்ணரை பார்த்தா போல் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் கல்பவ்ருக்ஷா இலை இருக்குது. ரைட் சைடில் தீர்த்தம் கிளாஸில் மா இலைகள் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் பால், தயிர், நெய் 3 தனித்தனி கிளாஸில் வச்சுருக்கேன். இது 3 கண்டிப்பாக வைக்கணும். மூணு வகை பழங்கள் வச்சுருக்கேன். 3, 5, 7 வகைகள் கூட நீங்கள் வைக்கலாம். அப்புறம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் வைக்கணும். நான் இங்கே பொரி உருண்டை, கடலை உருண்டை, சீடை, முறுக்கு, தட்டை, அப்புறம் சென்டரில் வெண்ணெய் வச்சுருக்கேன். வெண்ணெய் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த வெண்ணெயை கிருஷ்ணரோட வாயிலையும் கொஞ்சம் வச்சு விடணும். அப்புறம் சுண்டல், வடை அண்ட் அவல் பாயாசம் இருக்குது. அவல் பாயாசம் வைக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் அப்போ எடுத்தது. ஸோ அவ்வளோ கிளியராக இருக்காது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இவர் தான் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணா. லாஸ்ட் இயர் அவங்க 3 months ஓல்டு பேபியாக இருக்கும்போது எடுத்த பிக் இது. இந்த இயர் கிருஷ்ண ஜெயந்தி 2020 ஆகஸ்ட் 11th வருது. நார்த் இந்தியன் சைடில் பார்த்திங்கன்னா 12th ஆகஸ்ட் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் 11th செலிப்ரேட் பண்ணுவோம். 8 o'clock மேலேருந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்டார்ட் ஆகுது. பிறந்தலேருந்து பூஜை பண்ணுறவங்க ஈவினிங் 4:40 5:40 பூஜை பண்ண ரொம்ப நல்லது. டிஸ்கிரிப்ஷனில் சந்தன கோபால மந்திரா கொடுத்துருக்கேன். குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்லோகத்தை 108 தடவை சொல்லி பூஜை பண்ணணும். எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.